இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் கேப்பாரால் இல்லாமல் அது பாட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கும் சின்ன வெங்காயமும் கிடக்கும், அதெல்லாம் தழுத்து வருது. நான் கஷ்டப்பட்டு டெய்லி தண்ணி ஊற்றி இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் வளர்க்குறேன், ஒரு அறிகுறி கிடையாது. அப்படியே வெட்டாந்தரையாக வானத்தை பார்த்து நான் எப்படி வச்சேனோ அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் டெய்லி தண்ணி ஊற்றி எப்படியாட்டு நீ வளர்ந்துட மாட்டியான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். நேற்று போயிட்டு காய்கறி இந்த இறாலெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதனால் எப்போ பார்த்தாலும் இந்த இறாலில் கிரேவியாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி குழம்பு மாதிரி மீன் குழம்பு மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்கள் அம்மாட்ட. நீ பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு நல்லா வாசமாக இருக்கும், மற்றபடி சேம் ப்ரொசீஜர். நான் மீன் குழம்பு பண்ணுறதே கிடையாது, ஏன்னா அது பண்ணி நமக்கு அது பிடிக்காமல் போயிடக்கூடாதுன்னு பண்ணாமல் இருந்துட்டேன். ஆனால் அதை நான் எப்போ நான் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஆர்வத்தில். என்ன வாசமாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் ஒரு சமையல் நல்லா தான் வருங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஆனால் இந்த இறால் வாங்கும்போது நிறையா அந்த இருந்துச்சு, தோலெல்லாம் கொடுத்து பேக் பண்ணும்போது வெறும் 10 காணு தான் இருந்துச்சு. அந்த 10 காணுலேயும் அப்படியே கூட்டு குழம்புன்னு எல்லாத்தையும் கொடுத்து அசத்தி கையில் கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் இந்த ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு.